அண்ணன் ஜோசப் விஜய் கோயிலுக்குள்ள வச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மீனாட்சி அம்மன் கோவிலில் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது திடீரென அங்கிருந்த நபர் ஒருவர் ஜோசப் விஜய் என கோஷம் எழுப்பினார். இதனால் கோபமான அமைச்சர் ரமேஷ் கோவிலிற்குள் இதுபோல சத்தம் போடக்கூடாது என அறிவுரை வழங்கியுள்ளார். அண்ணன் ஜோசப் விஜய் கோயிலுக்குள்ள வச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் சரி அவங்க சட்டம் எல்லாம் மாத்தி கொடுக்குறீங்களா? சட்டு காசு கலெக்ட் பண்றோமா? பண்றது இல்லையா? தெளிவா சொல்லுங்க, பண்றது இல்லையா? நீங்க சூப்பர்வைசர், உங்களுக்கு தெரியாம கலெக்ட் பண்றாங்களா? சூப்பர்வைசர் தெரியாம காசு கலெக்ட் பண்றாங்களா? அப்படியே சட்டம் வரல, ஏன் மாத்தி கொடுக்கல? ஏன் மாத்தி கொடுக்கல? என்ன வித்தியாசமா சார்? கொஞ்சம் பாருங்க சார். சார் கொஞ்சம் பாருங்க சார். சரிங்க சார். கடையில ரேட் டிஸ்ப்ளே பண்றீங்களாமா? வெளியில ரேட் போடுங்க. இல்ல கோயில் நிர்வாகத்தை இல்ல. கொஞ்சம் வைங்க சார். கொஞ்சம் வைங்க சார். கொஞ்சம் வைங்க சார். ப்ளீஸ் சார் சேர்ந்துங்க சார். இதுவா அவங்க 200 சொல்றாங்க. துண்டு வச்சனால 200 எல்லாமே 100 ரூபாயா 200 ரூபாயா? 200 சொல்றாங்க. எதுவும் துண்டு வச்சனால எக்ஸ்ட்ரா ரேட்டு முதல்ல வெளியில ஒட்டணும். எது எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு கடைகள் ரேட்டை வெளியில வந்து போர்டு போட்டு டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த டிஸ்பிளே ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்களான்றத நீங்க என்ஷூர் பண்ணணும். உங்களுக்கே ரேட்டு தெரியல. நீங்க 100 ரூபா சொல்றீங்க, அவங்க 200 ரூபா சொல்றாங்க, உங்களுக்கே ரேட்டு தெரியல. அவங்க வெளியில ஒட்டுங்க. அதிகாரிக்கே ரேட்டு தெரியலன்னா அப்புறம் மக்களுக்கு எப்படி தெரியும்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.